பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அரிசியை ஊற வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10,000 இட்லி தயாரிக்கிறாங்க. எப்படி தயாரிக்கின்றத பார்க்குவாங்க. முடிஞ்சளவு ஒரு பெரிய பாத்திரம் இல்லை, பெரிய ரவுண்டு அது வந்து அரிசி எடுத்து ஊற போட்டிருக்காங்க. ஸோ அதை கழுவுறதுக்குன்னு ஒரு தனி இது, அதை ஆட்டுறதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மிஷின் இருக்குது. கூடவே உப்பு எல்லாம் போட்டுறாங்க பெரியவங்க. ஸோ நிறையா போடுறாங்க. அது உப்பு போடுறாங்கன்னா என்ன தெரியலை. இப்போ நம்ம வீட்டிலே இட்லி அரைக்கணும் அப்படின்னா ஒரு 10 இட்லி அரைக்கினாலே பெரும் பாடாக இருக்குது. அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு அதுக்கு மேலே இருக்குது. இவ்வளோ இட்லி மேக் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இட்லிக்கு நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணியாக மாவு இருக்காது. ஆனால் இவங்க தயாரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இருக்குது மாவு. இதில் எப்படி இட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதே நம்ம வீட்டில் இவ்வளோ தண்ணியாக நம்ம ஆட்டி பண்ணணும் அப்படின்னா இட்லி வந்து சப்பாத்தியாக வரும், முடிச்சுட்டே வரும். எவ்வளோ ஃபேக்ட்ரி பார்த்துருக்கேன் வீடியோஸில். ஆனால் இப்போ தான் முதல்ல இட்லி ஃபேக்ட்ரி மாதிரி. இட்லி ஃபேக்ட்ரி அது ஒரே டேட்டில் 10,000 இட்லி அப்படிங்கிறது வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம என்ன போட்டோட சாத்தியமா தெரியும். க்ளீன் பண்ணல, எண்ணெய் தடவுறாங்க. என்ன அது ஆயில் ஸ்ப்ரே பண்றாங்க. ஏன்னா ஒட்டாம வரணும்ல, அதுக்காண்டி. நம்ம வீட்டுல ஒரு கப்ல அப்படி ஊத்தி ஒரு கப்பு குளிக்கிற மக்கு இருக்குல்ல, அந்த மக்கு போல என்னடா இப்படி ஊத்திட்டாங்களேன்னு பார்த்தேன். எக்ஸ்ட்ரா மவுஸ் எல்லாம் அவங்களே எடுத்துறாங்க. பரவாயில்ல, நல்ல டெக்னிக்கா இருக்கு.